வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 நபர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டியில் தெரிவித்தார். புதுச்சேரி முழுவதும் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் 50 ரவுடிகளை கைது செய்ததுடன் பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் பயிர் உற்பத்தி திட்டத்தில் நெல் மற்றும் சிறுதானிய சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023-24 ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் ரக நெல் சாகுபடி செய்த 4858 பொது பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 5000 வீதம் ரூபாய் 3.95 கோடியும், அட்டவணை பிரிவை சேர்ந்த 446 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா ரூபாய் 6000 வீதம் ரூபாய் 29.76 லட்சம் வழங்கப்பட்டன. பாரம்பரிய நெல் சாகுபடி செய்த 96 பொது பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 9.72 லட்சமும், அட்டவணை பிரிவு விவசாயிகள் 7 நபர்களுக்கு ரூபாய் 29,340 மற்றும் விதை உற்பத்தி திட்டத்தில் ரூபாய் 1.54 லட்சம் என மொத்தம் 5416 விவசாயிகளுக்கு ரூபாய் 4.36 கோடி ஊக்கத்தொகையை முதல்வர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், பவர் டிரில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் மானியத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மர துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கடந்த 3ஆம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்த பொழுது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரிய வந்தது. இதையடுத்து 1.50 டன் எடையுள்ள ரூபாய் 3 கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரளா மாநிலத்தை சேர்ந்த 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தன கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் இன்று புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது 40 கிலோ எடை கொண்ட 156 பைகளில் 6.2 டன் சந்தன துகள்களும் சந்தன கட்டைகளும் இருப்பது தெரிய வந்தது. அதனால் அதற்கான உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பா
புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 நபர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 285 கோடி அளவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றது எனவும், முறைகேடு நடந்துள்ளது என்றும், 3 அப்பாவி பெண்களின் உயிரிழப்பிற்கு அதிகாரிகளும் அரசும் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிடும் என்றும், தேசிய அளவில் நுண்ணுயிர் மூலம் தாக்குதல் ஏற்பட்டால் நடைமுறைப்படுத்துவது போல் விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ் அரசு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். இந்த விஷவாயு தாக்குதல் இருக்குது. எப்படி கொரோனா காலத்துல இந்த அரசு நிர்வாகத்தை ஒரு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில கையில் வழங்கப்பட்டதோ அதுபோன்று இன்றைய காலகட்டம் என்பது அரசு நிர்வாகத்துல முழுமையாக தோல்வி அடைந்துக்குது. இதை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்று மக்களை காப்பாற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில், அதாவது நாங்க நுண்கிருமி தாக்குதல் சம்பந்தமா ஒரு அரசு எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக எடுக்க வேண்டும். நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இப்போது நிலுவையில் இருக்கக்கூடிய உயர்மன்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு உயர்மட்ட நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் கேட்டுள்ளோம். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைகாலம் முடிவடைய உள்ளதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்குள் இன்று காலை முதலே செல்ல தொடங்கினர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைகாலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனால் புதுச்சேரி மாநில கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரம் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைத்து படகுகளை சீரமைத்தல், வலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைகாலம் முடிவடைய உள்ளதால் தயார்படுத்தப்பட்ட ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகள் இன்று காலை முதல் மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி முழுவதும் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் 50 ரவுடிகளை கைது செய்ததுடன் பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிஷூல் என்கிற பெயரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நர சைத்தன்யா தலைமையில் புதுச்சேரி வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 பகுதிகளிலும் அந்தந்த சரக கண்காணிப்பாளர்கள் உடன் போலீசார் இன்று அதிகாலை முதல் ரவுடிகள் வசிக்கும் பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடி மற்றும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ரவுடிகள் யாரேனும் வீட்டில் தங்கி உள்ளனரா, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, வீட்டில் வெடிகுண்டு, வீச்சரிவால் போன்ற பயங்கர ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா என்பவை குறித்து சோதனை நடைபெற்றது. அது மட்டுமின்றி புதுச்சேரி முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கிழக்கு சரத்தில் 17, மேற்கு சரத்தில் 12, வடக்கு பகுதியில் 20, தெற்கில் 14 ரவுடிகளை விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த சோதனையில் சில ரவுடிகளின் வீடுகளில் இருந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான மின் கட்டணம் மட்டும் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு பழைய மின் கட்டணமே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டிற்கு சராசரியாக ₹1 வரை கட்டணம் உயர்த்தவும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்திருந்தது.
இதற்கான அனுமதி தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டுகளுக்கான முன் கட்டணம் ரூபாய் 2.25 ரூபாய் 2.70 உயர்த்த அனுமதி தரப்பட்டுள்ளது. 101 முதல் 200 வரை யூனிட் மின் பயன்படுத்தப்படும் வீடுகளுக்கான மின் கட்டணம் ரூபாய் 3.25 4ஆகவும், 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்பொழுது வசூலிக்கப்படும் ரூபாய் 5.40 ரூபாய் 6ஆகவும், 301 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ரூபாய் 6.80 7.50ஆகவும் உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியதை ஆணையம் அனுமதித்துள்ளது. வணிக கட்டணத்தை உயர்த்த அனுமதி தரப்படவில்லை. பழைய கட்டணமே தொடரும். அதே சமயம் நிலை கட்டணம் 1 கிலோவாட் ரூபாய் 75 ரூபாய் 200 உயருகிறது. இக்கட்டண உயர்வு ஜூன் 16 முதல் நடைமுறைக்கு வருவதாக மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 3 நபர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான விஷவாயுவால் 3 பெண்கள் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். கடந்த 3 நாட்களாக பதற்றமான சூழலில் புதுச்சேரியில் இருந்து வரும் நிலையில் இன்று சாரம் பகுதியை சேர்ந்த பழனி பவானி தம்பதியர் கழிவறைக்கு சென்றபொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடைகள் சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி அருகே 3 வீடுகளில் கொள்ளையடித்துவிட்டு மூதாட்டியிடம் தங்க சங்கிலி பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே ஆப்பிராம்பட்டு கிராமம் உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு யாரும் இல்லாத 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த மர்ம நபர் அங்கிருந்த பொருட்கள் மற்றும் பணத்தை திருடி சென்றார். மேலும் அதே பகுதியில் வெளியே படுத்திருந்த மூதாட்டி கழுத்தில் இருந்த சுமார் 3 சவரன் தங்க சங்கிலி பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக கோட்டகுப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ள போய் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் இப்படி நடந்து அங்க போய் வச்சு இந்த காசை அனைத்தையும் எடுத்து போயிட்டாப்ல. ஒரு 1000 ரூபாய் எடுத்து போயிட்டாப்ல. மற்றது மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி பாஜக தோல்வியை அடுத்து பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி பதவி விலக கோரி மாநில செயலாளர் ரத்தினவேலு பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்ள பாரத மாதா சிலை முன்பு சட்டை இல்லாமல் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வியடைந்தார். இதற்கு பொறுப்பேற்று பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசலால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு வந்த மாநில செயலாளர் ரத்தினவேலு சட்டையை கழற்றிவிட்டு அங்கிருந்த பாரத மாதா சிலை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவரை மாற்றும் வரை சட்டை அணிய போவதில்லை என கூறினார். இதுகுறித்து தகவல் அறிந்த பாஜக முக்கிய தலைவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு விரைந்து வந்து ரத்தினவேலை சமாதானப்படுத்தினர். இதனால் கட்சி அலுவலகத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தின் பொலிவுற நகர திட்ட பணிகள் நடைபெறுவதையொட்டி வரும் 16ஆம் தேதி முதல் தற்காலிக பேருந்து நிலையமாக ஏஎஃப்டி மைதானம் செயல்படும் என நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்திற்கு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை,
நிழற்குடை போன்றவை ஏஎஃப்டி மைதானத்தில் விரைவாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடலூர் சாலையில் உள்ள தியாகி வெங்கட சுப்பரெட்டியார் சிலையிலிருந்து ரயில்வே கேட் வரை சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்வரும் குறுகிய காலத்திற்கு புதுச்சேரி புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடியும் வரை அனைத்து வழித்தட பேருந்துகளும் ஏஎஃப்டி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் ஏஎஃப்டி மைதானத்தில் இயங்கும் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 நபர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டியில் தெரிவித்தார். புதுச்சேரி முழுவதும் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் 50 ரவுடிகளை கைது செய்ததுடன் பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.